நேர்களே, வரவேற்பதில் உங்களை வரவேற்பது ஸ்வாதிஷ்டா மற்றும் தினேஷ். சினிமா மற்றும் அரசியல் செய்திகள் தான் பெரும்பாலான பத்திரிகைகள்ல இருக்குங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற விருந்தினர் சினிமா மற்றும் அரசியல் அல்லாத விஷயங்களை தான் அவரோட பத்திரிகைகளை எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு தன்னலமற்ற தமிழன் அவரை சொல்லாங்க. எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பசுமை இந்தியாவோட எடிட்டர் அண்ட் ஃபவுண்டர் திரு CR தமிழ்வாணன் அவர்களை தான் சிறப்பு விருந்தினரா சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே, அதாவது சினிமா மற்றும் அரசியலை எதுக்காக அந்த பத்திரிகையில நிறைய விஷயங்கள் கவர் பண்றாங்கன்னா, மக்களோட ஆர்வம் சினிமாவும் அரசியல தான் பெரும்பாலும் இருக்கு. மற்ற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுல இருக்க விழிப்புணர்வு பாத்தீங்கன்னா மக்களிடத்தை இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படி இருக்க வகையில பாத்தீங்கன்னா அப்படியே நிறைய பத்திரிகைகள் இதை கவர் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ள நிறைய காம்படிஷன் இருக்கு. அப்படி இருந்துமே அந்த பத்திரிகைகள் விற்பனை ஆகுறது இல்ல. அப்படி இருக்கும்போது உங்க பத்திரிகையில சினிமாவும் இல்ல, அரசியலும் இல்ல, மற்ற நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருக்கீங்க. சோ இது எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இப்போ எப்படின்னா, இப்போ சினிமாவும் அரசியல் நிறைய பத்திரிகைகள் அதை எழுதுகிறாங்க. எழுதிட்டு இருக்கும்பொழுது நாமளே அதையே நம்ம எழுதாமல் நாம் ஒரு வித்தியாசமாக எழுதுவோமே அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நல்ல விஷயங்களும் தேவையான விஷயங்களும் சொல்லுவோமே, நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் நல்ல விஷயங்களும் தேவையான விஷயம் சொல்லுவோமே அப்படிங்கிற எண்ணங்களோட இந்த பத்திரிக்கை. ஓகே, இப்போ பசுமை இந்தியா அப்படின்னு சொல்றீங்க. நம்ம இந்தியாவை பசுமையா வச்சுக்கிறதுக்கு ஒரு குடிமகனுக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆனா நம்ம இந்தியன் என்ன பண்றாங்க, அவங்க வேற ஒரு அப்ராட் கண்ட்ரில வேற ஃபாரின் கண்ட்ரில போகும்போது அங்க இருக்கிற அந்த கவர்மெண்ட் இது நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, அங்க கரெக்டா இருக்காங்க. பட் அவங்களே இங்க இருக்கும் போதுதான் அந்த கரப்ஷனே நடக்குது. சோ அதை பத்தி உங்களோட பார்வை? இப்போ அதை பத்தி நம்ம பேசணும்னா பெரிய டாபிக்கா இருக்கு. அதை பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ எப்படிங்கன்னா, மோகம்தான். இப்போ வெளிநாட்டு போகணும், அதில் நிறையா சம்பாதிக்கணும், அங்கே அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் வரணும்னா அதே சமயத்தில் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை அவங்க பின்பற்றுறாங்க. அப்போ அதே மாதிரி இங்கே வரும்போது இங்கனுடைய திட்டத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி அமைக்கிறாங்க. அவ்வளோதானே. ஒரு ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்களே சார், அதனால தானே சார் இந்த பசுமையே உண்டாக மாட்டேங்குது. பசுமை உண்டாக்காத காரணம் இந்த நம்ம இந்தியாவினுடைய இயற்கை சூழல். அந்த இயற்கை சூழல் மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பசுமையாக இருக்கிறதுக்கு ஆன வழிமுறைகளை ஒரு விஷயத்தில் கையாளலை, அதுக்கான திட்டமிடலை அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமான கருத்தை எடுத்து வைக்க முடியும். இல்ல, நம்ம திட்டமிட்டாலும் பாத்தீங்கன்னா இப்ப இவங்க சொன்ன மாதிரி ஏன் வெளிநாடுகள்ல அந்த சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அங்க தண்டனைகள் கடுமையாக இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா தண்டனைகள் கடுமையா இல்ல, அப்படியே தண்டனைகள் இருந்தாலும் அதை எந்த வழியில போய் அந்த தண்டனையில இருந்து வெளியே வரலான்ற நிறைய விஷயங்கள் தெரியுது. அப்போ மக்களிடத்துல அந்த அரசாங்கம் பயம் ஏற்படுத்தினாதான் அவங்க ஒழுக்கமா நடத்தி வைக்க முடியுமா, இல்ல தனி மனித ஒழுக்கம் வந்தாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? இல்ல, அது அடிப்படையான விஷயங்களை நம்ம கவனத்தில் எடுக்கிறோம். இன்றைக்கு திடீர்னு இன்னைக்கு நம் நாட்டினுடைய இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் ஒரு 1,140 கோடி பேர் 130 கோடி பேர் இருக்காங்கன்னா, இன்றைக்கு அவங்க வளர்ப்பு முறை ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஆப்பிரிக்க கண்டத்தில் வளர்ப்பு முறை ஒரு மாதிரி இருக்கும், ரஷ்யாவில் ஒரு மாதிரியான இருக்கும், இந்தியாவில் வளர்ப்பு முறை ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இந்தியாவில் என்னுடைய தாய் தந்தைகள் எப்படி என்னை வளர்த்தாங்க, என்னுடைய சமூகம் எப்படி வளர்த்தது, அதை வச்சு தான் நாம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை ஓட்டுறோம். அப்போ என்னென்னா சட்டங்கள் கடுமையாக இருக்குமாயின் எல்லாம் திருந்திடுவாங்கன்னு சொல்லும்போது அது புரட்சி தான் வரும். சட்டங்கள் கடுமையாக இருந்துச்சுன்னா புரட்சி தான் வரும். இன்னைக்கு ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டாலும் கனடாவை எடுத்தாலும் மக்கள் தொகை கம்மியாக இருக்குது. ஆனால் இந்தியாவோட பரப்பளவு 3 மடங்கு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி 2.5 கோடி மக்கள் தான் ஆஸ்திரேலியா வருகிறாங்க. அப்போ அவங்க அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கலாம். இப்போ நம்மளுக்கு மக்கள் தொகையில் முன்னணியில் இருக்கிற ஒரு நாடு நம்ம இந்தியா நாடு. அப்போ நம்ம எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் மருத்துவ வசதி கொடுக்கணும், எல்லாத்துக்கும் தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு நாடாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொன்ன போனால், ஒரு தாய்க்கு ஒரு குழந்தையை வளர்க்குறதுக்கும் 10 குழந்தையை வளர்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 10 குழந்தையும் ஒரு தாய் கட்டாயமாக நல்ல மகள்களாகவும் வளர்த்துற முடியாது. அப்போ ஒரு குழந்தைய கூட வளர்த்திடலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். மக்கள் தொகை பெருக்குங்கிறது நம்ம நாட்டில் முன்னணியில் இருக்கிறது. அது ஒரு நம்மளுக்கு ஒரு தடையா கூட இருக்கலாம். இல்லையா? இப்ப நீங்க சொல்றது எப்படின்னா, சட்டத்திட்டங்கள் கடுமையானா புரட்சி வரும்னு சொல்றீங்க. அந்த சட்டத்திட்டங்கள் கடுமையா இல்லாததுனால இப்ப நம்மளுக்கு வறட்சி தான் வந்திருக்கு.
சோ அப்படின்னும் போது நம்ம பசுமையை எப்போ நம்ம எதிர்பார்ப்போம்? அதுவும் இல்லாம நீங்க சொல்றீங்க இந்த தாய் தந்தை இங்க இருக்க நம்ம ஆட்கள் நம்ம சூழ்நிலை வளர்க்கப்பட்டதுனால இப்படி இருக்காங்கன்னு. அதே வளர்க்கப்பட்ட மக்கள் தான் அங்க அண்டைய நாடுகள் போகும்போது அப்ப அங்க ஒழுங்கா இருக்காங்களே, அப்ப நம்ம வீட்டுல எப்படி வேணா இருந்துக்கலாம், மத்தவங்க வீட்டுக்கு போனா ஒழுங்கா இருக்கணும்ன்ற அந்த இதுவா இல்ல எப்படின்றது? இல்ல அந்த சட்டத்திட்டங்கள் சொல்றீங்களே, இப்போ வந்து சட்டத்திட்டங்கள் திடீர்னு இப்போ வந்து புகுத்த முடியாது, ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வர முடியாது. இப்போ வந்து நம் நாடு வந்து ஒரு பெரிய ஒரு சுதந்திர நாடுங்கிறதுனால எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கறதுக்கான உரிமைகள் வந்து இருக்கின்ற ஒரு காரணத்தினால திடீர்னு ஒரு சட்டத்தை வந்து அது நல்லதோ கெட்டதோ அந்த சட்டம் வந்து நன்மை பயக்குமோ பயக்காதங்கிற விஷயங்கள் வேறு வகையில் இருந்தாலுமே, ஆனால் திடீர்னு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்து அமல்படுத்தவே முடியாது. ஏன்னா ஏன்னா மக்கள் எல்லாமே ஏற்றுக்க மாட்டாங்க, ஒரு சட்டத்தை வந்து எல்லாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து இன்றைக்கு ஒரு கடுமையான சட்டத்தை வந்து இந்தியாவில் வந்து அமல்படுத்துவது என்பது வந்து ஒரு ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். அது முடியாத காரியமாக நான் என்னுடைய சொந்த கருத்தை நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு மனுஷன் நினைச்ச உடனே, இப்ப நான் நினைச்ச உடனே வந்து நான் வந்து இந்தியாவே மாத்துறேன், பசுமையை நான் உண்டாக்குறேன், தனி மனித இதுவே கிடையாது. எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ ஆஸ் an individual ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்படி வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை கிரீனா வச்சுக்கிறது, என்னென்னலாம் பண்ணலாம்? இப்போ என்னன்னா, இப்போ வந்து பிறக்கின்ற சமுதாயம், வளர்ந்து வருகின்ற சமுதாயம், இப்போ சின்ன குழந்தைகள் இருந்து அதை ஊட்டுனா வேணா அந்த எண்ணத்தையும் அந்த திட்டங்களையும் ஊட்டுனா வேணா அது அவங்க வளரும் பொழுது, அவங்க இந்த நாட்டை ஆளும் பொழுது இந்த சுற்றுப்புற சூழலை வந்து சிறப்பாக வச்சிருப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ நாம் வந்து வளர்ந்துட்டோம், இப்போ வந்து நம்மளை வந்து அந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இப்போ வந்து முடியாத ஒரு காரியம். உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய தோட்டம் வந்து உதாரணத்துக்கு ஒரு 10 ஏக்கர் இருக்குது. நான் வந்து ரசாயன உரங்கள்லாம் போடக்கூடாது, நான் இயற்கை விவசாயம் தான் செய்வேன் அப்படிங்கிற நான் செஞ்சாலுமே என்னுடைய அருகில் இருக்கின்ற விவசாயி ரசாயன உரம் போடும்போது அதில் இருக்கிற விஷயங்களும் எனக்கு வந்து சேருமில்ல, அப்போ என்னுடைய தோட்டத்துக்கு வரும். அப்போ வந்து ஒட்டுமொத்தமாக மாற்றத்தை கொண்டு வர்றதுங்கிறது வந்து கொஞ்சம் முடியாத காரியமா, முடியாதுன்னா ரொம்பவும் முடியாத காரியமா. இதை வந்து இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து என்விரான்மெண்டல் எஜுகேஷன்னே வச்சுட்டாங்க, ஒரு சப்ஜெக்டாவே அதை வச்சுட்டாங்க. ஸோ அதை பத்தி நீங்க இல்லை படிக்கிறதுங்கிறது வந்து என்னன்னா நடைமுறை கொண்டு வர்றது தான் படிக்கிறதாங்களே தவிர இது படிக்காமல் வரலாம். ஆனால் வந்து இது வந்து கம்பல்சரியாக படிக்கும் பொழுது அது உள்வாங்குறாங்க. உள்வாங்கும்போது அது வந்து அந்த அந்த விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கலாம். அதனால அந்த இப்போ இருக்கிற வருங்கால சந்ததிகள் வந்து நம்முடைய நாட்டை வந்து தூய்மையாக வைத்திருப்பதற்கான வழிவகைகள் இன்று முதல் உருவாயிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப திடீர்னு நடக்குமா அப்படின்னா வந்து நடக்காத. ஸோ பசுமை இந்தியா அப்படின்னு உங்க பத்திரிகை நீங்க பேர் வச்சிருக்கீங்க. அதை கேட்கும் போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு. பசுமை இந்தியா எப்படி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற நிறைய யோசனைகள் வருது. ஆனா அந்த கேட்கிற சந்தோஷத்தோட மக்கள் நிறுத்திக்கிறாங்க. அந்த பத்திரிகையை வாங்குறதோ அந்த பத்திரிகைக்கு ஆதரவு கொடுக்கறதோ வந்து பாத்தீங்கன்னா இல்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து எப்படி அந்த பத்திரிகையை நீங்க தொடர்ந்து நடத்திட்டு வரீங்க? உதாரணத்துக்கு 2013 உலக தமிழ் எழுத்தாளர்கள் மாநாடு சிங்கப்பூர் நடந்தது. அந்த மாநாட்டுக்கு என்னையும் அழைச்சிருந்தாங்க, நம்ம விஞ்ஞானி அண்ணாதுரை அவங்களே அழைச்சிருந்தாங்க. அப்புறம் வைரமுத்து சாரு, சிவகுமார் சாரெல்லாம் போயிருந்தோம். அப்போ வந்து அதில் ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு தொலைக்காட்சியிலிருந்து பேட்டியை கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து படிக்கின்ற ஆர்வம் வந்து மக்களிடத்துல வந்து குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற, படிக்கின்ற ஆர்வம் வந்து குறைஞ்சி போச்சு. ஏன் குறைஞ்சிதுன்னா தொலைக்காட்சிகளும் இந்த கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான விஷயங்களை வந்ததுனால படிக்கின்ற ஆர்வம் வந்து புத்தகம் படிக்கின்ற ஆர்வம் குறைஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க. அப்போ வந்து அப்படி சொல்லும் பொழுது அப்புறம் நம்ம குறுக்கிட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதுவல்ல, நல்ல புத்தகங்கள் நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து எழுதுறதில்லை, அதுதான் படிக்கின்ற ஆர்வம் வந்து குறைஞ்சிறது காரணம் அப்படிங்கிற ஒரு பரவலான ஒரு எதிர்ப்பும் இருந்தது அந்த மாநாட்டில். அது மாதிரி எப்படின்னா வந்து இப்போ வந்து எங்களுடைய பசுமிந்தியா பத்திரிகையை வந்து எல்லாரும் வாங்கி படிச்சிருவாங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ எல்லாரும் படிக்கிற அளவுக்கு நம்ம அந்த வெளியீடும் பண்ண முடியாது, அத்தனை லட்சம் கோடி காப்பிகளும் வெளியீடும் பண்ண முடியாது. நமக்கு அளவுக்கு அந்த பத்திரிகை கொண்டு போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பத்திரிகையோட ரீச் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து இந்த பத்திரிகையில் வந்து ஒரு சில பத்திரிகையில் வாங்கினாங்கன்னா படிச்சுட்டு தூக்கி
ஏதோ ஒரு வேஸ்ட்டாக அதை பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த பத்திரிக்கை பத்திரிக்கை வந்து பத்திரம் வச்சிருந்தா படிப்பாங்க அப்படிங்கிற நிறைய விஷயத்தில் பார்த்துருக்குறோம். அதனால நல்லா ரீச் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா துறைக்கும் அவங்க துறைக்கான சுதந்திரம் இருந்துதான் இருக்கு, கொடுத்துட்டு தான் இருக்கும். பத்திரிகை சுதந்திரமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாருடைய கண்ணோட்டமும் அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னா, இவங்க என்ன வேணாலும் எழுதுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு எழுதுவாங்க. ஸோ அவங்க பத்திரிகை வியாபாரம் பண்றதுக்காக அவங்க என்ன வேணா இஷ்டத்துக்கு எழுதுவாங்கன்ற ஒரு பார்வையும் இருக்கு. இந்த பார்வைக்கு உங்களோட பதில் என்ன? இல்லை, அது இப்போ வந்து காலப்போக்கில் பத்திரிகைன்னாவே எல்லாருமே ஓடி ஒளிந்து கொள்ளுகின்ற, அதாவது மறைஞ்சிட்டு அவங்க சரியானவங்க இல்லை, இதுவோன்னு தவற எழுதிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் மக்கள் மத்தியில் இருக்கு. ஆனால் அதே பத்திரிக்கை தான் எல்லாருக்கும் அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஊடகமாகவும், ஒரு போஸ்ட்மேன் மாதிரி அது போய் சேர்க்கிற ஒரு இடமாகவும், ஒரு மனிதனாகவும் கூட இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து பத்திரிகை அப்படிங்கன்னா வந்து என்னென்னா, ஒரு சில பத்திரிகைகள் அப்படிங்கும் பொழுது அவங்க வந்து தவறான முறையில் அவங்களுக்கு வேலைகள் என்னங்கன்னா வந்து தவறுகளை சுட்டி காட்டுறதுங்கிற வேலைகளாக இருக்குது. அப்போ இருக்கும் பொழுது அது மேலே எல்லாத்துக்கும் வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்கத்தான் செய்யுது. ஆனால் வந்து பொதுவாக என்னென்னா, பத்திரிகைன்னா நல்ல விஷயத்தையும் சொல்கிறது ஒன்று, ஆனால் தவறுகளை மட்டும் சுட்டி காட்டுவது என்பது இந்த நாட்டுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்காது. ஆமாம். ஸோ அதாவது உங்கள் புத்தகங்களை பார்த்து வந்து நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய பாராட்டுகள் தெரிவிச்சிருப்பாங்க. அப்படி பாராட்டுகள் நிறைய பேர் தெரிவிச்சிருந்தாலும் குறிப்பாக ஒருத்தர் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாகும். அவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து அந்த புக்கை பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த தருணம் அவரை சந்திக்க வேண்டிய அந்த வேலைகள் வந்து எப்படி இருந்துச்சு? அது இந்த நேரத்தில் அவர் நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சமயம் என்னுடைய பொண்ணுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்காக அவரை வீட்டில் அழைக்கிறதுக்காக போயிருந்தேன். அவரும் ஃபோன் பண்ணிட்டோம் வர சொல்லியிருந்தாங்க. அப்போ வீட்டுக்கு போயிருந்தோம். நல்லா உபசரிச்சுட்டு அந்த புக்கெல்லாம் வாங்கி படிச்சுட்டு இவ்வளவு ஒரு காலகட்டத்திலையும் நெருக்கடியிலையும் இந்த புக்குலேயும் இவ்வளவு அற்புதமான விஷயங்களை எழுதுறீங்க, உண்மையான மனதார பாராட்டுறேன் நான் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இன்று என் மனதில் வந்து லைவாக ஓடிட்டு இருக்குது. அவர் நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சிறப்புமிக்க மனிதர். எம்ஜிஆருக்கு அடுத்து அவரை தான் பார்க்குறேன் நான். எம்ஜி ராமச்சந்திரன் ஐயாவுக்கு அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவை தான் நான் வந்து நேசிக்கிறேன். அந்த அளவுக்கு என்னுடைய புத்தகத்தை வந்து பாராட்டினார் அப்படிங்கிற எண்ணத்துக்கு இல்லாமல் அவ்வளோ எளிமையான மனிதர். இப்போ நாமெல்லாம் அவரை அவர் முன்னால் நாமெல்லாம் சின்ன ஒரு ஆட்கள் தானே. அப்படிங்கும்போது எளிமையாக உபசரித்து எங்களை வந்து வழி அனுப்பி வைத்த விதம், எங்களை வரவேற்பு செஞ்ச விதம், எங்களுடைய பொண்ணுடைய அவர் தூக்கி விளையாடி கொஞ்சின விதங்களெல்லாம் வந்து சின்ன பொண்ணு கொஞ்சின விதங்களெல்லாம் வந்து அவ்வளோ எளிமையான மனிதர். எம்ஜிஆருக்கு அடுத்தது மக்கள் மத்தியில் வாழ்கின்ற, மக்கள் மனதில் வாழ்கின்ற ஒரு சிறப்புமிக்க ஒரு மனிதர் ஆறுன்னா அவரை தான் நான் சொல்ல முடியும். அதனாலதான் இன்னும் உயரத்துல அவர் பறந்துட்டே இருக்காரு. ஆமா, இன்னும் அவர் வந்து அதாவது ஜெயிச்சுட்டே இருப்பாரு. ஓகே, நம்ம எல்லாருக்குமே இருக்கிற மைண்ட் செட் என்னன்னா, நம்ம எல்லாம் வண்டி வந்து நிழல்ல தான் பார்க் பண்ணோம் அப்படின்னு. ஆனா யாருமே மரம் வளர்க்கறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறதே கிடையாது. ஸோ மரம் வளர்ப்பறதை பத்தி உங்களுடைய? மரம் வளர்க்குறது ரொம்ப சந்தோஷம். நவம்பர் வந்து கடைசியில் நம்ம பசுமிந்தியா பத்திரிகை மூலமாக தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி மரம் வளர்ப்பு திட்டத்தை உருவாக்குறது, அதாவது அந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறதுக்கும் இப்போ வந்து பசுமிந்தியை வந்து தமிழில் வந்து வெளியிடுறோம். அடுத்தது வந்து இந்தியா முழுவதும் அது வெளியிடுங்கிறதுக்காக ஆங்கில பதிப்பை வந்து வெளியிடுறதுக்கும் நம்ம பாரத பிரதமர், இன்றைய பிரதமர் மோடி அவர்களை வந்து அழைப்பு விடுத்திருக்கிறோம். எங்களுடைய பத்திரிகையை வந்து ஒன்று ஆங்கில பதிப்பை வந்து வெளியிட்டு கொடுக்கறதுக்கும், எங்களுடைய பத்திரிகை மூலமாக 1 கோடி மரம் வளர்ப்பு திட்டத்தை துவக்கி வைப்பதற்கு அழைப்பு கொடுத்துருப்போம். அப்படி வரும்பொழுது இந்த பசுமிந்தியா மட்டும் இல்லாமல் மரம் வளர்ப்பு திட்டமும் இன்னும் கொஞ்சம் வேகமாக பரவும் அப்படிங்கிற எண்ணங்களும் இருக்கு. ஓகே, உங்களோட நம்பிக்கை நிறைவேற எங்களோட வாழ்த்துக்கள் சார். அதாவது இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா பசுமை இந்தியாவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நடைமுறைக்கு வந்தால் கண்டிப்பாக இந்தியா வந்து ஒரு பசுமை இந்தியா மாறும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் எங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் ரொம்ப சந்தோஷம். மிகுந்த மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி.